ரொம்ப சந்தோஷங்க. ஏங்க நான் காலையிலே சொல்லல இன்னைக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு. என் பொண்டாட்டிக்கு வலது கண் துடிச்சா ஒரு அர்த்தம், இடது கண் துடிச்சா ஒரு அர்த்தம், கழுத கத்துனா ஒரு அர்த்தம், காக்கா கத்துனா ஒரு அர்த்தம். பயங்கர சென்டிமெண்ட். இதெல்லாம் இருக்கிறது தானங்க. சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. ஏங்க நல்லது நடக்கிறப்ப நமக்கு என்னங்க அதுல கஷ்டம்? அப்புறம் என்னங்க, சம்மந்தி ஆயிட்டோம். என்ன சுப்பு, உனக்கு சந்தோஷம் தானே? என்ன அங்கிள், இதெல்லாம் போய் என்ன கேட்கணுமா? சந்தோஷம் மட்டுமாப்பா? லவ்னா லவ், சூர்யா மேல அப்படி ஒரு லவ். நல்ல விஷயம் தானம்மா. பிடிச்சவனை கட்டிட்டு வாழும்போது இன்னும் சந்தோஷம் கூடும். கஷ்ட நஷ்டத்தை பகிர்ந்துக்கிறப்ப சுமையா தெரியாது. உங்க பையன் சூர்யா எங்க குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா வர்றதுக்கு நாங்க தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்க கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன? நாடா விடுங்க சம்பந்தி, பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்தா முடிச்சு வச்சிடணும், அவ்வளவுதான் விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம், பத்திரிக்கை அடிக்கிறது, அதோட டிசைனை செலக்ட் பண்றது, இது எல்லாம் என்னோட வேலை தான். நான் தான் பாத்துப்பேன். ஓ இஷ்டமா? நீ ஆசையா செய்யறேன்னு சொல்லும்போது யாராவது வேணும்னு சொல்லுவாங்களா? எங்க தரப்புல முகூர்த்தத்துக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்கன்னு ஒரு 300 பேரை எதிர்பார்க்கிறோங்க. ரிசப்ஷனுக்கு ஒரு 200 பேர் வருவாங்க. எத்தனை பேர்னாலும் வரட்டுங்க. என் தங்கச்சியுடைய கல்யாணம் என்னுடைய கனவு. ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி நடத்த வேண்டியது என்னுடைய கடமை. அங்கதான் சார் நீங்க தப்பு பண்றீங்க. என்ன பாக்குறீங்க? இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் முழு செலவும் என்னுடையது. என் பையனுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி பார்க்க நினைச்சேன், அது முடியாம போயிடுச்சு. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு செலவு விஷயத்துல நீங்க குறுக்கவே வராதீங்க. இதுதான் என்னோட ஒரே ஒரு கண்டிஷன். அது எப்படிங்க? எங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல. இருக்கே, உங்க பொண்ணு சந்தோஷமா எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற கடமை. கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் மருமகளை ஒரு கொசு கூட கடிக்காம பத்திரமா பாத்துக்கோங்க. ஆமா ஆமா சுபு, நீ அதே மாதிரி ரிசப்ஷனுக்கு நார்த் இந்தியன் சாரி எல்லாம் கட்ட வேண்டாம். நம்ம கலாச்சாரப்படி அழகா பட்டுப்புடவை கட்டிட்டு வா. நல்ல வேலை, புடவன் சொன்னது ஞாபகம் வந்தது. சம்பந்தி, என்னைக்கு ஃப்ரீன்னு சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்துரும். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. சந்தோஷத்துல நான் திக்கு முக்காடி போயிருக்கேன். என் தங்கச்சி எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா இப்படி ஒரு சம்பந்தம் அமையும். உண்மைதாங்க. சுப்புவோட நல்ல மனசுக்கு இதுதான் அவளுக்கு கிடைச்ச பரிசு. சுப்பு, நீ ஒரு நல்ல மாப்பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு வரலமா, ஒரு நல்ல குடும்பத்தையே எங்களுக்கு கொடுத்திருக்க. ஏங்க, மண்டபத்து பொறுப்பா நான் பாத்துக்கிறேங்க. பூ மாலை, நாதஸ்வரம், வெத்தலை பாக்குன்னு, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன செலவாவது நான் ஏத்துக்கிறேங்க. அடாடா, விட மாட்டேங்கிறீங்களே. சரி, நான் யோசிக்கிறேன். அப்புறம் என் புள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். வரப்போற மருமக என் பொண்டாட்டிக்கு அப்புறம் வீட்டு பொறுப்பு மொத்தமா ஏத்துக்கிறவளா இருக்கணும். எனக்கு அது போதும். எங்க சுப்பு ஒரு நல்ல மருமகளை மட்டும் இல்ல, உங்களுக்கு நல்ல மகளாவும் இருப்பா. இது போதும், இந்த ஒரு வார்த்தையே எங்களுக்கு போதும். சாமி, கற்பூரம் காட்டுறப்ப ஒருத்தன் கண்ணுல தண்ணி வருதுன்னா ஒன்னும் பக்தி மேலோங்கி இருக்கணும்,
இல்லைன்னா மனசுக்குள்ள ஒரு பேரம் பேசியிருக்கணும். தம்பி எப்படி? சாமி, பிரச்சனையா? பிரச்சனையான்னு கேட்டேன். வேலையில, வாழ்க்கையில, வீட்டுல, வெளியில காயத்ரின்னு ஒரு பொண்ணு. காதல் பிரச்சனை சரிதானே? இல்ல சாமி, காதலே பிரச்சனை. புரியலையேப்பா. சாமி, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒன்றும் புரியல சாமி. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சாமி. இத்தனை வருஷமா நல்லவனா இருந்து என்னத்தை சாதிச்சோன்னு எனக்கு தெரியல சாமி. என் மனசுக்குள்ள காயத்ரி இருக்கா. அவன் எனக்கு கிடைப்பாளா மாட்டாளான்னு எனக்கு தெரியல சாமி. அதான் ஆண்டவன் சன்னிதானத்துல அவ எனக்கு கிடைச்சா நான் உனக்கு இதை பண்றேன்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டியாக்கும். மனசுக்குள்ள ஆசைப்பட்ட விஷயம் சாமி. அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியாம. தப்பு இல்லப்பா. ஆனா ஒரு விஷயம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். நாம ஆசைப்படுறது, நம்மோட விதி ஆசைப்படுறது, இது ரெண்டுக்கும் நடுவுல ஆண்டவன் மாத்தி எழுதுற தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அவன் தீர்ப்பை மாத்தணும்னா அதுக்கு பேரம் உதவாது, லஞ்சம் உதவாது, பிரார்த்தனை கூட முடியாது. என்ன சாமி சொல்றீங்க? உண்மையை சொல்றேன்ப்பா. நீ ஆசைப்படுறது உனக்கு கிடைக்க உனக்கு தகுதி உண்டான்னு பாப்பான். இருக்குன்னு தோணிச்சுன்னா விதியை மாத்தி எழுதிட்டு போயிட்டே இருப்பான். நிஜமா சொல்றீங்க சாமி? கண்டிப்பா. அந்த தகுதின்னு சொன்னீங்களே, அவன் கிழிக்கிற கோடுதான்ப்பா அதுவும். பிரார்த்தனை தப்பு இல்ல, அதை கொடுன்னு கேட்கறதும் தப்பு இல்ல. ஆனா கிடைக்கலன்னா நீ அவனை பழிக்காத சாமி. அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க சாமி. எப்படியோ என் காயத்ரி எனக்கு கிடைக்கணும். இப்பதானே சொன்னேன் தம்பி, இது உன் விருப்பம். உன் விதி வேற மாதிரி நினைக்கலாம். அவனுக்கு அதை மாத்துற சக்தி இருக்கு. மாத்தணும்னா அவன் தான் தீர்மானிக்கணும். மாத்தலன்னா அவனை பழிக்காதேன்னு சொன்னேன். போ. என்னடி சொல்ற? நிஜமாதான் ரேணுகா. இது என்ன ஆகுமோ எப்படி நடக்குமோன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா என்னை விட சூர்யாவோட பேரண்ட்ஸ் தான் இதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. என்னை விட ஒரு நல்ல மருமக கிடைக்க மாட்டான்னு சூர்யாவோட அம்மா சொல்லும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அதை விடு, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றியே. உண்மைதான் ரேணுகா. அவங்களே எங்க வீட்டுக்கு வந்து அண்ணா அண்ணிய பார்த்து சம்மந்தம் பேசினாங்க. அடுத்த மாசத்துல ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் வச்சுக்கலான்னு பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா சூர்யா வரலன்னு சொன்னியே. ஒன்னு உதப்ப ரேணுகா. அவங்க அம்மா, அக்கா, அப்பா 3 பேரும் வெத்தலை பாக்கு தட்டோட சம்மந்தம் பேச வந்தாங்கன்னு சொல்ற. சூர்யா சம்மந்தம் இல்லாம பேச வந்திருப்பாங்களா? ஏய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவர்கிட்ட பேசுனியா? என்ன, எனக்கு என்னன்னா இவ்ளோ பெரிய நல்ல காரியம் நடக்கிறப்ப சம்பந்தப்பட்ட மாப்பிள்ள வராம எப்படி செய்வாங்கன்னு. மேபி சம்மந்தம் பேச வரும்போது மாப்பிள்ளையை கூட்டிட்டு வர வழக்கம் உங்ககிட்ட இல்லையோ என்னவோ. வாழ்க்கை முழுக்க என் கூட இருக்க போறவரு இன்னைக்கு ஒரு நாள் வரலன்னா என்ன? அதுக்கு சொல்லலடி, நீ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினியா? இல்ல, அண்ணி பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் அவங்க சொல்றதையும் கேக்குறனே. ஏ ரேணுகா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நான் எதுக்கு இவ்வளவு நாள் தவறு இருந்தேனோ அது எனக்கு கிடைச்சிருச்சு. காயத்ரி மட்டும் ஹெல்ப் பண்ணலனா இது நடந்திருக்காது. காயத்ரி இஸ் ரியலி கிரேட். சரி சுப்பு, எனக்கும் சந்தோஷம்தான். நீ கிளம்பு, உனக்கு 1000 வேலை இருக்கும். கல்யாண பொண்ணு வேற, நீ கிளம்பு. சரி ரேணுகா, அண்ணி வேற கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு போய் அவங்களை கூட்டிட்டு போகணும். நான் சரி, போயிட்டு வரேன். டேய், என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க? நான் டியூட்டி கிளம்பிட்டு இருக்கேன்டா. இன்னிலேருந்து மதிய ஷிஃப்ட். லீவ் போடுறா. லீவ் போடுறதா? என்ன விளையாடுறியா? உங்க அப்பா சம்பளம் தருவாரு. டேய், தர சொல்றேன், லீவ் போடுறா. அதெல்லாம் முடியாது. என்ன விஷயம் சொல்லு, டைம் ஆகுது. டேய், நான் ரொம்ப மூட் அப்செட்ல இருக்கேன்டா. நான் தண்ணி அடிச்சே ஆகணும். வேணாண்டா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, சொல்லிட்டேன்.
ஒழுங்கா இருந்த நீ இப்படி கெட்டு போயிடாத. நீ எல்லாம் ஹீரோ மாதிரிடா. நல்லவனா மட்டும்தான் இருக்கணும். என்ன பார்த்தெல்லாம் கெட்டு போயிடாத. டேய் சுமார்ரா, எனக்கு இப்ப சரக்கு வேணும், நீ கம்பெனி கொடு, உட்காரு. டேய் இதெல்லாம் ஆவறதுலடா, என்னால முடியாது. டேய் சொன்னா புரிஞ்சுக்கோண்டா, பயங்கர மூட் அப்செட்ல இருக்கேன்டா. அது சரி, உன் மூட் அப்செட்டுக்கு நீ தண்ணி அடிச்சு போயிடுவ. உங்க அப்பா கிட்ட யார் வாங்கி கட்டிக்கிறது? நேத்து நீ அடிச்ச கூத்துல அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கண்ணாமண்ணு திட்டுறாரு. அவர் கிடக்குறாரு விடு. நீ போயிட்டு ஒரு ஃபுல்லு தேவையான சைட் டிஷ் வாங்கிட்டு வாப்போ. டேய் இதுல 1000 ரூபா இருக்கு. டேய் எல்லாம் என் நேரம்டா. டேய் போடா. புடிடா. டா புடி. வந்து என் ஃபீலிங்ஸை கேட்க உட்காரு. நேரம். ஹலோ ஹலோ சூர்யா, சொல்லுங்க ரேணுகா. என்ன நடக்குது உங்க வீட்ல? உங்க அப்பா அம்மா சுப்பு வீட்ல போய் சம்பந்தம் பேசி முடிச்சிருக்காங்களாமே. எப்படி சூர்யா, நீங்க காயத்ரி கல்யாணம் பண்ணிக்க போறத சொல்லிட்டு திரியறீங்க? அவங்க ஆல்மோஸ்ட் பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க தெரியுமா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இப்பதான் சுப்பு சொல்லிட்டு போறா. அவ செம்ம ஹாப்பியா இருக்கா தெரியுமா? உங்க அப்பா அம்மா அக்கா 3 பேரும் மொத்தமா போய் சம்பந்தம் பேசி முடிச்சிருக்காங்க. பாக்கு வெத்தல மாத்தியாச்சுன்னா பாத்துக்கோங்க. டேய், டேய், டேய். என்னடா ஆச்சு? விடுடா. என்னம்மா சொல்ற? நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. நடந்த எல்லாத்துல இருந்தும் நான் முழுசா மீண்டு வரணும்னா எனக்குன்னு ஒரு அவுட்லெட் வேணும்பா. மனசு சங்கடப்படாதம்மா. இங்க பாரு, எண்ணி 3 மாசத்துல உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம். வேணாமா ப்ளீஸ். உங்க எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு கல்யாணம் பண்றேன்னு திரும்பவும் எல்லாரும் கிளம்பிடாதீங்க. இது பாருமா, அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் தப்பா ஒன்னும் சொல்லலப்பா. எனக்கு இப்ப அதுல ஆர்வம் இல்லைன்னு தான் சொல்றேன். எனக்குன்னு என்ன எழுதியிருக்கோ, எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கணும்னு இருக்கோ அப்ப அது நடந்துட்டு போட்டும். நீங்க அதுக்காக இப்ப ஸ்டெப் எடுக்க வேணாம்ப்பா. ஏன்னா உங்களுக்கு தெரியாததுன்னு இல்ல, என் காயம் ஆறணும்ப்பா. காயத்ரி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. உனக்கு நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப உன்னை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கம்மா. இல்லப்பா, நீங்க நல்லதுதான் நினைக்கிறீங்க. பட் என் விதி என்னன்னு யாருக்கும் தெரியாதே. அதான் நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. கொஞ்ச நாள், அட்லீஸ்ட் ஒரு 2 years என்ன ஃப்ரீயா விடுங்க. நான் மேற்கொண்டு படிக்கிறேன். நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. அந்த கனவை பாதியிலே விட்டுட்டு படிப்பு முடிஞ்ச பிறகு நீங்க கல்யாண பேச்சை எடுத்திருக்கணும். அங்கதான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நான் உங்களை குத்தம் சொல்லலப்பா. ஆனா அதுதான் கரெக்ட்னு இப்ப திரும்ப ப்ரூவ் ஆயிடுச்சே. நான் அதை தான் சொன்னேன். ஆனாலும் அப்பா, நான் முழுசா மாறணும். பழைய மாதிரி நான் சகஜம் ஆகணும்னா அதுக்கு இப்போ படிப்பு ஒண்ணுதான் எனக்கு வழி. சரிம்மா, உன் இஷ்டம். என்னங்க, அவ படிக்கட்டும், அத வேண்டான்னு சொல்லல. ஆனா மாப்பிள்ளை பாக்குறத மட்டும் நிறுத்த வேண்டாங்க. முடியாதுமா. என்ன கேட்காம இனிமே நீங்க மாப்பிள்ள பாக்குறத நான் ஒத்துக்க மாட்டேன். படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம். எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இதை செய்யுங்க. எனக்கு கல்யாணம் முக்கியம் இல்ல, எனக்கு கரியர் தான் முக்கியம்.
வாங்க சார் வாங்க சார் வாங்க. என்ன சார் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேன்ல. என்ன நக்கலா? 2 லட்ச ரூபா கடன் வாங்கினியே, வட்டியை ஒழுங்கா கட்டியிருந்தா நான் என்னதுக்கு உன் வீட்டுக்கு வர போறேன்? கடன் வாங்குறப்ப சொன்னா இல்லையா, தேதி தவறாம வந்து பணத்தை கட்டிட்டு போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது தப்பி போய் நான் வீட்டுக்கு வந்தேனா அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை வரும்னு சொன்னா இல்லையா? தப்பா நினைச்சுக்காதீங்க. வீட்லயும் தொழிலையும் சில பிரச்சனைங்க. அதனாலதான் 2 மாசமா வட்டி கட்ட முடியாம போயிடுச்சு. அடுத்த மாசம் கண்டிப்பா கட்டிடுறேன். என்னது அடுத்த மாசமா? ஆமாங்க. யோ இதெல்லாம் வேலைக்காகாது. இத பார், எண்ணி 3 நாள் என் பணம் என் கைக்கு வந்தாகணும். இல்லனா என் ஆளுங்க உன் வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்புறம் நல்லா இருக்காது. ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா. என் பொண்ணு கல்யாணம் அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு வந்துருச்சு. நடுவுல என் சின்ன பொண்ணு செத்து போயிட்டான்னு சொல்லி வீட்டுல ஏகப்பட்ட குழப்பமாயிடுச்சு. இல்லன்னா நான் இப்படி இருப்பேனா? கடன் வாங்குறப்ப எல்லாரும் நல்லாதான் இருப்பீங்க. திருப்பி கொடுக்கணும்னு வரப்பதான் இல்லாத கதையெல்லாம் சொல்ல தோணும். இங்க பார், இன்னும் 3 நாள் வட்டியை கொண்டு வந்து கட்டிட்டனா நல்லது. இல்லனா இந்த குரு வேற மாதிரி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் வருத்தப்பட புண்ணியம் இல்ல. அப்பா என்னப்பா இதெல்லாம்? மாமா என்ன மாமா அது? யார் மாமா அவரு? எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது மாமா. எதுக்கு மாமா வாங்கினீங்க? மாப்ள, எனக்கு தெரியும் மாப்ள. சமாளிக்க முடியாத அளவுக்கு பண நெருக்கடி வந்தப்போ அவர் கடன் வாங்கினதா என்கிட்ட சொன்னாரு. ஆனா வட்டி கட்ட முடியாம இப்போ இப்படி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியாது. என்னப்பா நீங்க? அவ்வளோ கஷ்டமா உங்களுக்கு? ஏன்பா நீங்க சொல்லவே இல்ல? விடுமா, தொழில்ல இதெல்லாம் சின்ன விஷயம். 2 லட்சம் தானே, 2 மாசத்துல அடைச்சிடுவேன். எப்பவுமே தீபாவளி பொங்கல்னு பண்டிகை முடிஞ்ச டயத்துல கலெக்ஷன் கம்மியா தான் இருக்கும். இது எல்லாருக்குமே வரதுதானம்மா. இல்லப்பா, எனக்கு இது சரியா படல. சந்தோஷத்தை எல்லாருக்கும் பொதுவா வச்சுட்டு கஷ்டத்தை மட்டும் உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்க நினைக்கிறது தப்புப்பா. நான் ஒரு மடச்சி, உங்க நிலைமை தெரியாம இப்ப போய் படிக்கிறேன் அது இதுன்னு. என்னம்மா நீ? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? வெறும் 2 லட்சம் காயத்ரி, அத சுலபமா அடைச்சிடலாம். இல்ல மாமா, ஒரு பக்கம் உங்க வியாபாரத்தை பாருங்க, கடனை அடிக்கிற வழியை பாருங்க. காயத்ரிய நான் படிக்க வைக்கிறேன். மாமா, நான் அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்க்கா. நீ படி, அந்த செலவெல்லாம் அவர் பார்த்து பாரு. உனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு என் வீட்டுக்கார உன்னை படிக்க வச்சாருன்னா எனக்கு ஒரு சின்ன திருப்தி இருக்கும். வேண்டான்னு சொல்லிடாதக்கா. கோமதி, சூர்யா வந்த உடனே அவன்கிட்ட எப்படியாச்சும் பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு. ஆமாங்க, எப்படியாவது அவங்க கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடணும். அவன் வந்துட்டான் போல இருக்கேன். டேய் சூர்யா, இங்க இருக்க. யாரு கிட்டமா சுபு வீட்டுக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் பேசிட்டு வந்தீங்க? அது பேசாதீங்கம்மா. யாரு கிட்டமா போறீங்க? யாருக்கு கல்யாணம் பண்ண போறீங்க? இந்த வீட்ல இருக்க போறவன் நான் ஒருத்தன் தானா? என்கிட்ட சம்மந்தம் கேட்காம நீங்க எல்லாரும் போயிட்டு எப்படிமா சம்மந்தம் பேசிட்டு வரலாம்? டேய், யாரடா கேட்கணும்? யார கேட்கணும்? உன் வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு தோணுச்சோ அதை தானே நாங்க போய் செஞ்சுட்டு வந்திருக்கோம். எது எனக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியும்பா. 5 வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் நான் தின்ன சோறு, போட்டுட்டு இருக்கிற Dress, படிச்ச படிப்பு, சம்பாதிச்ச பணம் எல்லாம் என்னோட முயற்சி, என்னோட உழைப்பு. என் புத்தி என்ன சொல்லிச்சோ அதுல வந்துச்சு. நீங்கெல்லாம் ஒண்ணு என்ன வளர்க்கல, உங்களோட நிழல நான் வளரல. சொந்தம் விட்டுட கூடாதுன்னு உங்களை தேடி நான் வந்தேன் பாருங்க. அதுக்கு எனக்கு நீங்க நல்ல ஒரு பரிசா கொடுத்துட்டீங்க. டேய் சூர்யா, பேசாதீங்கப்பா. காயத்ரியை தான் நான் விரும்புறேன், அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன் கிளிப்புளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். திருட்டுத்தனமா எனக்கே தெரியாம சுப வீட்டுக்கு போயிட்டு சம்மதம் பேசி வந்தா என்ன அர்த்தம்? ஓகேன்னு சொல்லி தலையாட்டினமா? இது பாரு, போதும். ஏற்கனவே நீ ரொம்ப ஓவரா பேசுற. சுபு உன் மேல உயிரையே வச்சிருக்கா. அவளை வேண்டான்னு சொல்லிட்டு உன்னை பிடிக்கவே பிடிக்கலன்னு சொல்ற காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க போறியா? நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணோம்.
சுப்பு என்ன நினைக்கிறா நீ என்ன நினைக்கிறேன்னு பார்த்துட்டு இருந்தேன்னா அப்புறம் என் வாழ்க்கை என்னோடதான் இருக்காது. தப்பா பேசுறியேப்பா. குடும்பம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு கல்யாணம் எத்தனை பேரோட கனவு, எவ்வளவு பேரோட சந்தோஷம்னு தெரியுமா உனக்கு? உங்க அண்ணன் இப்படி பாதியில போயிட்ட துக்கத்தை உன் கல்யாணத்தை நடத்தி வச்சு தீர்த்துக்கணும்னு உங்க அப்பா ஆசைப்படுறாரு. அது தப்பா? நான் அது தப்புன்னு சொல்லலையே. எனக்கு பிடிச்சவளோட என்னை சேர்த்து வைங்க தானே சொல்றேன். முடியாதுடா. நாங்க சுப்பு வீட்டுல போய் சம்பந்தம் பேசிட்டு வந்ததை நாங்க மறுக்கல. அந்த பொண்ணை எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதை விட முக்கியம், அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே தங்கமானவங்களா இருக்காங்க. காலம் பூரா நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான்டா நாங்க அதை செஞ்சுட்டு வந்திருக்கோம். அப்படின்னு நீங்க வேணா சொல்லிக்கலாம். ஆனா என் காதல காவு கொடுத்துட்டு அவளுக்குலாம் என்னால வாழ்க்கை கொடுக்க முடியாது. அப்ப அவ ஏன்டா அப்படி நினைச்சிட்டு இருக்கா? நீ ஒத்துக்கிட்டதுனால தானே அவ உன்னைய நினைச்சிட்டு இருக்கா? திட்டம் போட்டு எல்லாரும் என்ன ஏமாத்த பாக்குறாங்க. காயத்ரி அவ காதல மறைச்சா, சுப்பு அத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டா. நீங்க சுப்பு வச்சு என் காதல குழி தோண்டி புதைக்க பாக்குறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல எல்லாரும்? என்ன பார்த்தா என்ன இழிச்சவன் என்ன தெரியுதா? இங்க பாருங்க, செத்தாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்.